என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அப்படியே வீடியோ பார்க்குறவங்கலாம் ஒரு ஃபாலோவ தட்டி விட்டுருங்க. இதே நான் சிக்ஸ் பேக் வைக்க போறேன். எபிசோட் 12. ஸோ வழக்கம் போல காலங்காத்தால எந்திரிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஓட்டத்துக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஓடினேன் வாழ்க்கையின் எல்லை வரைன்னு ஓடினேன்ற மாரி ரொம்ப நேரம் ஓடுன மாரி இருந்துச்சு. ஆனா ஓடுனது நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். அப்படியே சைஸா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வர வழியில காலை உணவுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடி பண்ணி வந்து அருமையான சாப்பாடு. அப்படியே கொஞ்சம் புரதச்சத்தை உள்ள தள்ளிட்டு நண்பரோட பைக் எடுத்துக்கிட்டு மத்தியான உணவுக்கு புரதச்சத்து வாங்க கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து வழக்கம் போல தான் அந்த மசாலா இந்த மசாலான்னு எந்த மசாலா வேணாலும் போட்டு இந்த ரெசிபியை பண்ணிடலாம். எதுக்குடா இவன் தீய கொளுத்தி ஊதி போடுறான்னு பாக்குறீங்க. ஏன்னா அது எலக்ட்ரிக் ஸ்டவ். சும்மா வீடியோக்காண்டி பண்ணேன். அப்படியே மதிய உணவுக்கான வேலையை கொஞ்சம் நான் பார்த்து அப்படியே ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கின் கேர் மிக முக்கிய நண்பர்களே. அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு. அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சாப்பாடு ரெடி ஆச்சு. சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து ஆஹா, நான் சமைச்சதை நானே பெருமையா சொல்லக்கூடாது, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அப்படியே லைட்டா புஷ்அப்பை போட்டு கடும் வெயிலையும் பொருட்படுத்தாம ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. வழக்கம் போல ஜிம்முக்கு வந்து வெயிட் செக் பண்ணேன். ஒரு 500 கிராம் குறைஞ்சிருக்கு. மிக்க மகிழ்ச்சி. இப்பதான் ஜிம்மு பாடிக்கு செட் ஆயிருக்கு போல. கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் கொஞ்சம் நல்லா வச்சு போட முடியுது. எல்லாரும் கூட நல்லா பண்ண பெட்டரா. ஸோ இதுலயும் மகிழ்ச்சி. வழக்கம் போல 6 பிளஸ் தான் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போற வழியில சன் கிசஸ் சன்னு மட்டும் தான் கடைசி வரைக்கும் கிஸ் கொடுக்கும் போல. அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட பாத்திரத்தை தான் கழுவி வச்சுட்டு அப்படியே நைட் ஆயிடுச்சு. பொறுமையா அண்ணன் கடைக்கு சாப்பிட்டு அடைச்சாட்டால போய் பாலை குடிச்சு நாளை முடிச்சிட்டேன். நீங்களே ஏதாச்சும் முயற்சி செய்யணும் போல.